திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் முத்தமிழ் மாநாட்டில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மாநாட்டிற்கு வந்தவர்கள் உணவருந்த சென்றபோது நேரிட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உணவு கூடத்தில் இருந்த ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முகமது ரியாஸ். வணக்கம் முகமது ரியாஸ், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஜனனி, பழனியில் அகில உலக முத்தமிழ் முருகன் மாநாடுக்கு வருகை தந்திருந்த உணவருந்த சென்ற போது பொதுமக்களுக்கு உணவு அதிகாரிகளுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் அறநிலைத்துறை சார்பில் 2 நாட்கள் முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்று வருகிறது. இது பழனியாண்டவர் கலை கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் இந்த மாநாட்டை துவக்கி வைத்தார். இதில் 3 அமைச்சர்கள் முன்னிலையில் துவங்கப்பட்டது. இந்த மாநாட்டில் வருகை தர உள்ளவர்களுக்கு 1 லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய காலை உணவு வழங்கப்பட்டது. மதியம் உணவு தயார் செய்ய தாமதம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் குழந்தைகளுடன் வந்திருந்தனர். உணவு அருந்த சென்ற போது அங்கு பணியில் இருந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் குழந்தைகளுடன் வந்த பெற்றோரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் தள்ளுமுள்ளுவில் சிக்கிய குழந்தை காலில் லேசான காயம் ஏற்பட்டது. குழந்தை அழுத சம்பவம் அங்கிருந்து பரிதாபம் ஏற்பட்டது. மாநாட்டிற்கு முன்னேற்பாடுகள் முறையாக செய்யாததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர். சரியான நேரத்தில் உணவு வழங்கப்படாததால் பொதுமக்கள் நீண்ட நேரம் உணவு கூடத்தில் அமர்ந்திருந்து காத்து கொண்டிருந்தது பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜனனி. முகமது ரியாஸ், தங்களுடைய தகவலுக்கு நன்றி.